பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, அடியை மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, பேசுகிறவர் ஆண்டவரே நான் அல்ல, நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் அமன்றும் அமையென்றும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வார்த்தையின்படி சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் விலையேற பெற்றவைகள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். பிரேசியஸ், அதற்கு நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். விலையேற பெற்றவைகள் முதலாவது பார்க்கும்போது, விலையேற பெற்ற இரத்தம் இயேசுவின் இரத்தம். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேறப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். பாவத்தில் கிடந்த நம்மை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு நம்மை பரிசுத்தமாக்கினார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி, பிரியமானவர்களே, விலையேறப்பட்ட இரத்தம். ரெண்டாவதாக, விலையேறப்பெற்ற விசுவாசம். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதே பார்க்கிலும் விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது
உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுண்டாக காணப்படும். விலையேறப்பெற்ற விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் விலையேறப்பட்டதாக இருக்கின்றது. விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10:11. யோவான் 20:29. இயேசு, தோமாவே, நீர் என்னை கண்டதினால விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலுமாய் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நம்முடைய விசுவாசம் விலையேறப்பட்டது. விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள். ஏசாயா 28:16 அஸ்திபரமாகி ஒரு கல்லை வைக்கிற மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. 1 யோவான் 5:4-5 பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33 நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எபிரேயர் 11 விசுவாசிகளின் பட்டியலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் விலையேறப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் விலையேறப்பெற்ற கல். ஏசாயா 28:16 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபரம் உள்ளமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபரம் ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். பிரியமானவர்களே, ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறது. ஒருவேளை ஆகாதென்று உங்களை ஒதுக்கி வைக்கலாம். உலகம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். இன்னைக்கு பணம் இருந்தால் தான் மனிதனை தூக்கி நிறுத்துவாங்க. பணம் இல்லைன்னா ஒருத்தரும் மதிக்க மாட்டான். ஆஸ்தி இல்லைன்னா, வீடு இல்லைன்னா ஒருத்தரும் மதிக்க மாட்டான். ஒருவேளை நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவரையும் புறக்கணியாத தேவன். அவர் ஒருவரையும் புறக்கணியாத தேவன். காட் ஹஸ் நோ பார்சியாலிட்டி. ஆண்டவர்கிட்ட பார்சியாலிட்டி கிடையாது. அவர் பார்சியாலிட்டி பார்க்கவே மாட்டார். இவன் வெள்ளைக்காரன், இவன் கருப்பு, இவன் கருப்பினத்தை சேர்ந்தவன், இவன் ப்ரௌன் இனத்தை நோவர் நெவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரையும் சரிசமாக இருக்கிறார். 4வதாக விலையேறப்பெற்ற குணம். 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கற்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. குணம். உங்கள் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமொழிகளில் பார்க்கிறோம். நீதிமொழிகளில் கடைசி அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். நீதிமொழிகள் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரியை 36 அதிகாரம் 10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையில நன்மையை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கையில் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருவாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து இருட்டோடே எழுந்து அதிகாலையிலே எழுந்திருப்பாள். அதான் குணசாலியான ஸ்திரிக்கு அடையாளம். பிரியமானவர்களே, அவள் 21 தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை பிறை உடுத்திருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். அவள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். சில ஸ்திரீகள் பார்த்தீங்கன்னா ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணாலன்னு ஒன்று சொல்லுவாங்க. சில பெண்களே குடும்பத்தை அழிச்சிருவாங்க. மோசமான நடத்தை, மோசமான காரியங்கள், அந்த குடும்பம் என்னத்துக்காகும்? பிரியமானவர்களே, ஆகவே குணம், விலையேறப்பட்ட குணம். ஆண்களும் சரி நல்ல குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெண்கள் நல்ல மாப்பிள்ளை பார்க்கணுன்னா குணமுள்ள மாப்பிள்ளையை பாருங்கள். அழகு, பணம் அதை பார்க்காதீங்க. குணம், நல்ல குணம் இருக்குதா, நல்ல படிப்பு இருக்குதா, கடவுள் பயப்படுறானா, ரட்சிக்கப்பட்ட பையனா, அவனை உங்கள் பிள்ளைக்கு பாருங்கள். 5வதாக விலையேறப்பட்ட தைலம். யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கும்போது பெஸ்ட்டை கொடுக்கணும். நீங்கள் சர்ச்சஸில் பாருங்கள், சிலவர் பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச நோட்டு போடுறாங்க. 10 ரூபா நோட்டு கிழிஞ்ச நோட்டு, 20 ரூபா கிழிஞ்ச நோட்டு, 100 ரூபா கிழிஞ்ச நோட்டு. நோ, டோன்ட் டூ லைக் தட். அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குறது பெஸ்ட்டாக கொடுக்கணும். பாருங்கள், ஆபேல் காயின் காணிக்க உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை பார்க்கும்போது, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளின் சிலவற்றையும் கொண்டு வந்தான். பாருங்க, கொழுமையானது. ஆண்டவருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வீட்டுக்கு ஒரு மிஷினரி எழுப்புனாங்க. மூத்த பிள்ளை ஆண்டவருக்கு. தலையீற்று கர்த்தருக்கு உரியது. வசனம் சொல்லுது, தலையீற்று கர்த்தருக்கு உரியது. நான் எங்கள் வீட்டில் மூத்த பையன், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். என் தங்கை ஆசிரியராக இருக்கிறார். நாங்கள் எங்கள் வீட்டில் 2 பேர், நானும் என் தங்கையும். நான் மூத்த பையன், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். என் தங்கை இன்றைக்கி ஆசிரியராக இருக்கிறார். ஏன் சொல்லுறேன்டா, ஆதி காலத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீட்டுக்கு ஒரு மிஷினரி எழுப்புனாங்க, வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரங்க. இப்போ அப்படி அல்ல, மாறிவிட்டது. பிரியமானவர்களே, தலையீற்று கர்த்தருக்குரியது. பெஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், உலகத்தில் வேலை எதுவும் கிடைக்கலன்னா, பிரதர் நோய் எதுவும் வந்துட்டா ஊழியத்துக்கு வச்சுக்கிட்டு அந்த பையனை ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும். அங்கே ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு, கொழுமையானவைகள் சிலவற்றை ஆபேல் அவன் காணிக்கை கர்த்தரை அங்கீகரித்தான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்கிறத சிறந்ததை கொடுக்கணும். ஆண்டவருக்கு நேர்ந்ததை கொடுக்கணும். உபாகமம் 16, 10, 11 வசனங்களில் 16ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாயை கர்த்தருக்கென்று ஆசரித்து உன் தேவனாயை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தக்கதாக உன் கைக்கு நேர்ந்து மனப்பூர்வமாய் காணிக்கையாக செலுத்து. மனப்பூர்வமாக ஆண்டவர் கொடுக்கணும். முணங்கிட்டு முறுமுறுத்துட்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடாது. சிலவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு உடனே முறுமுறுப்பாங்க, ஐயோ கொடுத்துட்டுனே. அப்படின்னா உங்களை யார் கொடுக்க சொன்னா? கொடுத்துட்டு முறுமுறுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நேர்ந்ததை அண்ணால் பாருங்க, அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவரை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எவ்வளோ பெஸ்ட்டு ஆண்டவரே, நீ கொடுத்தா உமக்கே உரியது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும், யாக்கோபு சொல்றாரு, அது அவன் 28, 21, 22 வசனங்களில், தேவரீர் எனக்கு தரும் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டார். எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கிறது நேர்த்தியாக கொடுக்கணும். பிரியமானவர்களே, தாளந்து கதை நமக்கு தெரியும். ஒரு தாளந்து மத்திய 25ஆம் அதிகாரம் 21, 23 அவனுடைய எஜமானனை நல்ல உத்தம உண்மையுள்ள ஒழிக்க கொஞ்சத்தில் உண்மை அநேகத்தில் உண்மை அதிகாரிப்பேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவருக்கு கொடுக்கிறது சிறந்ததை கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற சிறந்ததை கொடுக்கணும்.
பிரியமானவர்களே, விலையேறப்பட்ட தைலத்தை இந்த மகள் கொடுத்தாள் மரியாள். அப்பொழுது பாருங்கள், மரியாள் விலையேறப்பட்ட, யோவான் 12:3, அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு என்று சிறந்ததை கொடுப்போம். விலையேறப்பெற்ற ஞானம். நீதிமொழிகள் 3:13-15 பார்க்கும்போது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுமொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. பிரியமானவர்களே, ஞானம் விலையேறப்பட்டது. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதித்துக்கொள். ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம் எது? கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துட்டுனாலே உங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உன்னை வாழாக்காமல் கீழாக்குவார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருக்கு பயப்படுதா? பயம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான். மனைவி வீட்டோரங்களில் கடைதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். பிள்ளைகள் ஒளிவு மர ஆலிவுற்றி ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார். கர்த்தர் பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிப்பார். நீ உன் பிள்ளைகளையும் காண்பாய். எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தரிடத்திலிருந்து. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதித்துக்கொள். முத்துக்களை பார்க்கலாம். விலையேறப்பட்டது ஞானம். சாலமோன் ராஜா ஆண்டவர் தோண்டி சொப்பனத்தில் உனக்கு என்ன வேணும் கேட்டார். சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை தாங்க. கிவ் மீ விஸ்டம் லார்ட் ஜீசஸ். அவன் ஞானத்தை கேட்டான். கர்த்தர் கேளாத ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தான். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆகவே விலையேறப்பெற்றவைகள். முதலாவது பார்த்தோம் விலையேறப்பட்ட இரத்தம், இரண்டாவது விலையேறப்பெற்ற விசுவாசம், மூன்றாவது விலையேறப்பெற்ற கல், நாலாவது விலையேறப்பெற்ற குணம், ஐந்தாவது விலையேறப்பெற்ற தைலம், ஆறாவது விலையேறப்பெற்ற ஞானம். ஆகவே இவைகளெல்லாம் விலையேறப்பெற்றவைகள். ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானித்தோம் அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விலையேறப்பெற்றவைகள் ஆண்டவரே. இயேசு விலையேறப்பட்ட இரத்தத்தையே நமக்கு கொடுத்தார். நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துக்கிறோம். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான நன்மைகள் உண்டாவதாக. நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். பாடுகளோடு இருப்பார்களானால், கஷ்டங்களோடு இருப்பார்களானால், வியாதியோடு கூட இருப்பார்கள், அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த வலி மாறட்டும். முட்டு பகுதியில் இருக்கிற வலி மாறட்டும். ஆண்டவரே, என்ற மகளுக்கு குழந்தை இல்லையே, ஐயோ குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஏங்குகிற தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடும். என் மகனுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே, ஐயோ வேலை கிடைக்குமா? நிச்சயம் வேலை கிடைக்கும், நிச்சயம் வேலை கிடைக்கும். ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? இயேசு உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் கைவிட்டு விட்டாங்களே, எனக்கு ஆதரவாக இருக்கையா? இயேசு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இயேசு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், உங்களை தள்ளாட விட்டார். ஆமேன், ஆமேன். ஒருவேளை டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம்,
நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, முதிர் வயதாயிட்டு நீ அங்கே போகக்கூடாது, இங்கே நடக்கக்கூடாது, இப்படி படுக்கக்கூடாது, அப்படி உட்காரக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். 85 காலேப்புக்கு 85 அவனுக்கு இருந்த பலன் அப்படியே இருந்தது. மோசே முதிர் வயதிலும் அவனுடைய கண் மரணமடைய மட்டும் அவனுடைய கண் இருளடையவில்லை, அவனுக்குள்ள இருந்த பலன் அப்படியே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஏந்துவீராக, சுமப்பீராக, தப்புவிப்பீராக. உங்களுக்கு முதிர் வயதில் தான் செழிக்கக்கூடிய வயது, நீங்கள் ஓடக்கூடிய வயது, துள்ளக்கூடிய வயது, ஆடக்கூடிய வயது. ஆகவே சோர்ந்து போய் முடங்கி கிடக்க வேண்டாம். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷம் வியாதி படுக்கையில் படுத்திருந்த மண்ணு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 years he was suffering from some kind of disease. பிரியமானவர்களே, அந்த மகன் 38 வருஷம் படுத்தே இருந்தான். ஆண்டு சொன்னார், எழுந்திரு, டேக் யுவர் பெட் அண்ட் கோ. ஆண்டு சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொலைக்காட்சி நேரில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள், உங்களுடைய காணிக்கையினால் தாங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். திரையில் தோன்றும் கூகுள் பே நம்பருக்கு உங்களுடைய காணிக்கையை அனுப்பலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய பாடல் செய்திகளை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இயேசுவின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம். வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே.
இந்த என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. இந்த என்னுடைய நம்பிக்கை. உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள். உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள்.